ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜங்க் ஜேர்னலிங். இப்போது ஜங்க் ஜேர்னலிங்னால் இது மாதிரி ரேண்டமான திங்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து பாஸ்ட் 2 வீக்ஸாக இதை கலெக்ட் பண்ணேன். சரி, இதை நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு என் டைரி ஓப்பன் பண்ணலாம். ஓகே, வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் எடுத்துக்கணும். இந்த க்ரையான்ஸ் இருக்குதுல்ல, இப்போ இந்த க்ரையான்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேவரட் கலர் எடுத்துக்கலாம். நான் வந்து ரெட் கலர் எடுத்துக்க போகிறேன். அது ஒரு வைப்ரண்டான கலர். இப்போ நம்ம வந்து இதை இப்படி பண்ணிக்கணும், கொஞ்சமாக அவுட்லைன் மாதிரி. உங்களுக்கு வேணுன்னா கூட அப்புறமா வந்து மார்க்கர்ஸில் வந்து ஒரு கலரிங் அடிச்சுக்கி மார்க்கர்ஸில் எஃபெக்டிவ் கொடுத்துக்கலாம். நான் எப்படி பண்ணுறேனோ அப்படியே பண்ணுங்கள். இப்போல்லாம் வந்து ஒன்று வந்து இது அப்படியே இப்போ பேபி பவுட்ரு மாதிரி அதை அப்படியே வந்து அடித்து விட்டால் போதும். நான் இன்னும் அது மாதிரிலாம் வாங்கலை. ஸோ இப்படி பண்ணிக்கலாம். இப்படி தான் பார்டர்ஸ் போட்டுடலாம். அதே மாதிரி பார்டர்ஸ் எப்படி போடுறது, எப்படிலாம் பார்டர் டிசைன் இருக்குதுன்னு அது எப்படி போடணும்னு நான் வந்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரி, அப்போது வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அதில் வந்து பிளாக் பென் மட்டும் இருந்தால் போதும். இதோட மெட்டீரியல்ஸ் ஜஸ்ட்டு வந்து ரேண்டம் திங்ஸ்க்கு அப்புறமா வந்து ரேண்டம் திங்ஸ்க்கு அப்புறமா வந்து க்ரையான், சிசர்ஸ்க்கு அப்புறமா வந்து மார்க்கர்ஸ், அவ்வளோதான். க்ளூ மெயினாக. சரி, இப்போ நம்ம இதை க்ளோஸ் சரி, நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு இப்படி அடித்த பார்த்து இதுக்கப்புறம் தான் மெயின் ஹைலைட்டு. இப்படி பண்ணிக்கணும். ஏன்னா இது நல்லா குட்டி குட்டியாக ஓட்டினா நல்லா ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இப்படி பண்ணிவிட்டு அடுத்தது இதே மாதிரி அடுத்தடுத்ததாக வந்து எடுத்துகிட்டே இருக்கணும். நான் இது மாதிரி பாஸ்ட் 2 வீக்ஸாக இது மாதிரி கலெக்ட் பண்ணேன். இது மாதிரி ஸ்டிக் பண்ணணும். அதே மாதிரி இது ரொம்ப குட்டியான பிக்சரு இதுக்கடுத்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்படி காட்டினா தெரியாது. இந்த சோப்பு அது மாதிரி நிறைய இருக்குன்னா இதை நான் வந்து டாப்பில் ஒட்டுறேன். குட்டி வைப்ரண்டாக தெரியணுனால நான் இது மாதிரி பண்ணேன்னா ஜங்க் ஜேர்னலிங் ஒன்று இருக்குது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் கிராஃப்ட் பண்ண ரொம்ப பிடிக்குமோ கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி தான் ஒட்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பால் ஒடிட்டு கூட எடுத்துக்கிறேன் நான். இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜில் இது மாதிரி 2 பேஜில் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது இப்பி யாருக்கெல்லாம் இப்பி சாப்பிட பிடிக்குமோ கமெண்டில் இப்பின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தான் ஸ்டிக் பண்ணணும். அடுத்து இந்த ரேண்டமான பிங்க் கலர் பேப்பர் நான் இதை வந்து இப்படி ஸ்டிக் பண்ணணுன்னே இதுதான் மெயின் ஹைலைட்டு. மார்க்கர் எங்கே? மார்க்கர் இதோ பாருங்கள். இப்போ நம்ம மார்க்கர் வச்சு ஒரு டிசைன் பண்ணி விட்ருக்கலாம். உங்கள் பேர் வேணா கூட எழுதிக்கலாம். என் பேர் ரொம்ப பெருசு. அடுத்தது இந்த ஒரு டெலிவரி பேப்பர். இதுக்கே பேப்பர் ஃபுல்லாக போகுது. சரி, ஆனாலும் ஒன்றுக்கு மேலே அப்படியே இப்படி ஒட்டிக்கலாம். இந்த மக்கான கொஞ்சம் பெருசு வந்துருச்சு. நான் ரொம்ப நிறைய பேப்பர் கலெக்ட் பண்ணுற பொழுது ஆனால் நிறைய பேப்பர் ஃபுல்லாக இந்த பேப்பர் ஃபுல்லாக அப்படியே அழகாக இருக்கிற மாதிரி ஸ்டாம்பிங் பண்ண மாதிரி. இது என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆச்சி டர்மரிக் பவுடர்லேருந்து தான் நான் வந்து இதை கலெக்ட் பண்ணினேன்.
இப்படி தான். அடுத்தது ஒரு ரேண்டமான நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த நியூஸ் பேப்பர் நான் ஆல்ரெடி இது மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணிட்டேன். இதை அப்படி எடுத்து ஹிப்பி நூடுல்ஸு மேலே இப்படி ஒரு பேஸ்டிங். அடுத்தது சந்தோஷ் சோப்போடது. இதை நம்ம இங்கே வச்சிடலாம். வெயிட் பண்ணுங்கள். இங்கே வச்ச உடனே அடுத்தது இது புளி கடை தப்பாக சொல்கிற போல லயன். இதை எங்கே ஓட்டலாம்? இங்கே 2 பேப்பருக்கும் நடுவில். வேங் 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 வேங். ஓகே, இதுதான் ஃபைனலாக நம்ம பண்ண. இது எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இனிமேல் இது மாதிரி ஜேர்னலிங்லாம் போடுறோம். சரி, இனிமேல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். See you later.